ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் பூரிக்கிழங்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போடுறோம், ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து மிளகா, ஒரு 4 மிளகா, கருக விட்டுறக்கூடாதுங்க. 2 பல்லாரி வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு தான் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஊற்றிடுறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு அந்த உப்பு நல்லா கரையட்டும். அப்புறம் பச்சை வாடை போகட்டும், கடலை மாவோட பச்சை வாடை. ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு 1-2 உடச்சி சேர்த்துடுறோம். ஒன்று போல கிண்டி விடுங்க. அப்போ அந்த மசாலாவோடு சேர்ந்துடும். ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் பூரிக்கிழங்கு மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எம்மி தமிழ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.